ஆபி, ராகவ் 2 பேருமே ரூம்ல இருக்காங்க. அப்ப ஆபி பயங்கரமா சந்தோஷத்தோட இருக்காங்க. இந்த முரளி பாடுற பாடலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, "என்ன ஆபி இப்படி சிரிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல எனக்கு தாங்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் அப்படியே அபிய பார்த்துக்கிட்டே இருக்காரு. "என்னங்க நீங்க நான் பேசுறத கேட்காம என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு அபி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல அபி, சும்மா தான் பார்த்தேன்" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, "நீ தான் என் பொண்டாட்டி. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நீ பண்ற ஒரு ஒரு விஷயத்தையும் நான் ரசிச்சுட்டு இருக்கேன். அப்போ உன்ன தான் நான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு ராகவ் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. என்ன ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அபி, நீ தூங்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போயிட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து ஆஃபீஸ் போறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா போறாங்க. முரளி பார்க்குறாரு. என்ன 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போறீங்களா? என்ன பண்றேன்னு பாரு. எப்படியாவது உங்கள பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கேருந்து போறாங்க. போயிட்டு ஆஃபீஸ்ல எப்பவும் போல அபி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராகவும் போயிட்டு ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க அப்படியே போறாங்க. அபி பார்க்குறாங்க. யார் இவங்க புதுசா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! இவங்க பேரு நியூலா இல்ல. இவங்க வந்து ஏற்கனவே ஆட்ஷூட்ல ராகவோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்க. இங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வந்து பார்க்குறாங்க. நியூலா உள்ள போறாங்க. வந்து போன உடனே வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அபி அப்படியே பார்க்குறாங்க. ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க? அதான் ஆஷூட்ல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. இப்ப எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா அபி டென்ஷனா வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே ராகவ் பார்க்குறாரு. எதுக்காக அபி வெளிய நின்னுட்டு இருக்கா? உள்ள வராம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. ஓ! நான் இவங்க கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பொறாமையா? சரி, சரி அபி இப்ப என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா நியூலாவோட அவர் பேசிட்டே இருக்காரு. அப்படியே கோவமா வருது அபிக்கு. பயங்கர சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "சாரி ராகவ் அன்னைக்கு ஆட் ஷூட் என்னால பண்ண முடியல" அப்படி